அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் 12ஆம் வகுப்புக்கான தேர்வுக்கான ரிசல்ட் இன்றைய தினம் நமக்கு வெளிவந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம், எந்த கல்லூரிக்கு போகலாம், எந்த காலேஜை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பீங்க. சில பிள்ளைகள் காலேஜை செலக்ட் பண்ணி என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் செலக்ட் பண்ணி அட்மிஷன் வரைக்கும் போட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த கல்வி மான்களாக, சமுதாயத்தின் உயர்ந்த தலைவர்களாக, உயர்ந்த அந்தஸ்துடைய மக்களாக, பெற்றோர்களுடைய பெயரை தூக்கி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருளணும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அதே நேரத்தில் இங்கே குறிப்பாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்னு சொன்னால், ஆண் பிள்ளைகள் நாம் படிக்க போகக்கூடிய அந்த கல்லூரியில் நாம் தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்த அளவு மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள கல்லூரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கல்லூரியை நாம் தேர்வு செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்போதுதான் நாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, நாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் மறுமையுடைய சிந்தனையோடு நாம் இந்த படிப்பை நாம் படிக்க முடியும். அது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக, மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் பெற்றோர்கள் இப்பொழுது கல்லூரியை யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அப்போது ஆண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதாங்கிறத தேடி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இருக்குது, நிறையா தேடி பார்த்து நம்ம எது நமக்கு சரிப்பட்டு வருங்கிறத பார்த்து தேர்வு செய்யுங்க. அதே நேரத்தில் வேறு கல்லூரிகள் சென்றாலும் நம்ம தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாக, தொழுகைக்கு இடையூறு இல்லாத ஒரு காலேஜாக நம்ம தேர்வு செய்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள், நமது பெண் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பான முறையில் இது வரைக்கும் நம்ம பொத்தி நம்ம வளர்த்துருப்போம். அந்த பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் முடிந்த அளவு சொல்லப்போனால் எந்த அளவுக்கு இவர்களுக்கும் மார்க்க கல்வியோடு சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் அவங்களை சேர்த்து விடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில், கிடைக்காத பட்சத்தில், நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படி இல்லை என்று சொன்னால், தயவு செய்து நமது பெண் பிள்ளைகளை கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கக்கூடிய அந்த கல்லூரியை தவிர்த்து பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய கல்லூரியில் சேர்த்து விடுவது ஆகசால சிறந்ததாக இருக்கும். அது நமது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நமது பெண் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கால அடைவில் ஷைத்தான் பல குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறான். உள்ளத்தில் பல ஊசலாட்டங்களை போட்டு தேவையில்லாத சிந்தனைகளை வர வைத்து நமது பிள்ளைகளுடைய உள்ளத்தை மாற்றி, படிப்பினுடைய நோக்கத்தை மாற்றி, நமது பிள்ளையை வழித்தவரை செய்வதற்கான எல்லா வழிகளையும் ஷைத்தான் செய்வான். அப்போ அந்த வழிகளை எல்லாம் அடைக்கக்கூடிய அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். முடிந்த அளவு அனாச்சாரம் உள்ள வராத வழிகள் என்னென்னவாக இருக்கும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த அடிப்படையில் நம்முடைய பெண் பிள்ளைகளை உமன்ஸ் காலேஜில் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்த்து விடுவது ஆகசால சிறந்தது. பெற்றோர்கள் இதில் கவனம் எடுங்க. ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்துல பிள்ளையை விசாரிக்க கூட முடியாத ஒரு இடத்துல என் பிள்ளை என்ன செய்யுது ஏது செய்யுது என்று தெரியாத ஒரு தொலை தூரத்தில் கொண்டு போய் நமது பெண் பிள்ளைகளை போட்டுட்டு நாம் இங்கே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு அலைகிறது ஒரு மோசமான ஒரு செயல். அப்போ முன்னாடியே நம்ம யோசித்து நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான அந்த கல்வி நமக்கு பக்கத்தில் எங்கே கிடைக்கும், அதுவும் பாதுகாப்பான இடம் என்னவாக இருக்கும், பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்குது அதில் சேர்த்து விடுவோம், அல்லது மார்க்கத்தோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அதில் சேர்த்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் நமது பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் வளர்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக நல்ல முறையில் படித்து முடித்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பிள்ளைகள் ஆக்கருவானாக. ஆக காலேஜை நாம் தேர்வு செய்யும் பொழுது மார்க்கத்திற்கு பாதகம் இல்லாமல் நமது படிப்பை தொடரக்கூடிய காலேஜாக நம்ம தேர்வு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதில் கொஞ்சம் கவனம் எடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அந்தஸ்து உள்ள பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு நல்ல உயர்ந்த பேரை வாங்கி தரக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உலக கல்வியோடு மார்க்க கல்வியிலும் உறுதியாக இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நமது பிள்ளைகளை அருள்வானாக என துவா பிரார்த்தனையோடு எனது இந்த சின்ன உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.